கதையோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு அவ ஸ்கூல் நியூஸ் பேப்பருக்காக காமிக்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கா. அவளோட பேர் தான் அயுமோ ஃபுஜினோ. காமிக்ஸ ஜாப்பனீஸ்ல மங்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப அவ வரைஞ்சிட்டு இருக்க மாங்காவோட பேர் தான் ஃபர்ஸ்ட் கிஸ். அதுல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சந்தோஷமா கார்ல போய்கிட்டு இருக்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருது. ரெண்டு பேரும் சாகர நிலைமையில் இருக்கும்போது அடுத்த ஜென்மத்திலையும் என்னை நீ முத பார்க்கும்போது எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதை கேட்டு அந்த பையனும் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே பண்றேன், இதை நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அங்க இறந்து போயிடுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு மறுபிறவி எடுத்து அடுத்த ஜென்மத்திலேயே ஒரு பொண்ணாவே பிறக்கிறா. தன்னோட காதலை நீங்க தேடிட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் அவங்க ஊரை நோக்கி வருது. அது வேற யாரும் இல்ல, அவளோட காதலன் தான் இந்த ஜென்மத்துல எரிக்கலா பிறந்திருக்கான். அவ சொன்ன மாதிரியே அவளை முத பார்க்கும்போது முத்தம் கொடுக்க போறான். அவங்க ஊர்ல அந்த எரிக்கல் மோதி ஒரு பிரளயமே வெடிக்குது. இதோட இந்த வாரத்தோட நியூஸ் பேப்பரோட மாங்கா கதையும் முடிய இத அவங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பரோட அட்டாச் பண்ணி எல்லாருக்கும் அவங்க டீச்சர் கொடுக்குறாரு. அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கி படிக்கிறாங்க. எல்லாருக்கும் அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு ஒரு பையன் சொல்றான். இது ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு இன்னொரு பொண்ணு சொல்றா. ஓ இதுவா, ஆக்சுவலி இந்த வாரம் ரொம்ப பிஸியா இருந்ததுனால வெறும் 5 நிமிஷத்துல வாங்க முடிச்சிட்டேன். பட் நினைச்சதோடவே நல்லதா வந்திருக்குன்னு ஃபுஜினோ சொல்ல, சூப்பர்ப்பா, கூடிய சீக்கிரம் நீ ஒரு மிகப்பெரிய மாங்கா ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்னு அந்த பையன் சொல்ல, மாங்கா ஆர்டிஸ்டா, நாள் முழுக்க ஒரே டிஸ்க்ல உட்காந்துட்டு வரையறதுனா போர் அடிக்கும்னு அவ சொல்றா. அப்ப பேசாம நீ ஒரு அத்லெட் ஆகிறேன், ஸ்போர்ட்ஸ்லயும் நீ செம்மையா பெர்ஃபார்ம் பண்றேன்னு அந்த பொண்ணு சொல்ல, இது கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு ஃபுஜினோ சொல்றா. ரெண்டுத்துல நீ எதுவும் வேணா ஆயிக்கோ, இப்ப எனக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் போட்டு கொடுன்னு அந்த பையன் கேட்க, எனக்கும் ஒண்ணு வேணும்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஓகே நான் போட்டு தரேன் அப்படின்னு ஃபுஜினோ சொல்றா. அப்போ ஃபுஜினோ ஒரு விஷயம் பேசணும்னு அவ டீச்சர் அவளை ஃபேக்கல்டி ரூம் கூப்பிட்டு அடுத்த வாரம் நியூஸ் பேப்பர் மாங்கால ஒரு ஸ்லாட் கியோமோட்டோங்கிற பொண்ணுக்கு உன்னால விட்டு தர முடியுமான்னு அவர் கேட்க, கியோமோட்டோவா அது யாருன்னு அவ கேட்க, நம்ம கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ்ல இருக்க பொண்ணு, பொதுவா அவ ஸ்கூலுக்கே வரதில்ல, பட் இருந்தாலும் மாங்கா வரையணும்னு ஆசைப்படுறான்னு அவர் சொல்றாரு. அப்படியா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா டிராயிங்க பத்தி ஒண்ணுமே தெரியாம எடுத்தோடனே மாங்கா வரையணும்னா ரொம்ப கஷ்டம், பத்தாவதுக்கு ஸ்கூலுக்கே ஒழுங்கா வர முடியாதவளால இதை பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஃபுஜினோ சொல்லிடுறா. அப்படியே ஒரு வாரமும் கடந்து போக அடுத்த வாரத்தோட நியூஸ் பேப்பரையும் வழக்கம் போல அவங்க டீச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஃபுஜினோவும் அப்படி அந்த பொண்ணு என்னதான் வரைஞ்சிருக்கான்னு பாப்போன்னு அதை வாங்கி பார்க்க கியோமோட்டோவோட ஒவ்வொரு டிராயிங்கும் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் உண்மையான ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கு. அது இன்னொரு பக்கம் ஃபுஜினோவோட டிராயிங் அவளோட கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. இதை பார்த்து அப்படியே வாயடிச்சு போயிடுறா ஃபுஜினோ. அவ கிளாஸ்ல இருக்க மத்த பசங்க எல்லாம் யாருக்கும் அந்த கியோமோட்டோ இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான்னு பேசிக்க, கியோமோட்டோவோட டிராயிங்ஸோட கம்பேர் பண்ணா உன்னோடது சுமாரா தான் இருக்குன்னு அவ பக்கத்துல இருந்த பையன் சொல்ல, இதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறா ஃபுஜினோ. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் எல்லாருமே அவள் டிராயிங்க பாராட்டி மட்டுமே பார்த்தவளுக்கு முதல் முறையா அவளோட டிராயிங் சுமாரா இருக்குன்னு சொன்னது கேட்டு ரொம்பவே சோகமாயிடுறா. நான் இங்க ஸ்கூல்ல இருக்கும்போது கூட கியோமோட்டோ அவ வீட்டுல டிராயிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாள்னு அவ யோசிக்க, நான் போய் இவகிட்ட தோக்குறதா வாய்ப்பே இல்லைன்னு அங்க இருந்து வேகமா ஓடி போய் டிராயிங் கத்துக்கிறதுக்காக புக்கு டிராயிங் நோட் எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படியாச்சு கியோமோட்டோவை தோக்கடிச்ச தீர்வுன்னு சீரியஸா வரைய கத்துக்க ஆரம்பிக்கிறா. பிராக்டிஸும் பண்றா. ராத்திரி பகல் ஸ்கூல் வீடுன்னு எதை பத்தியும் யோசிக்காம முழு நேரமும் வரைஞ்சுக்கிட்டே இருக்கா. மாச கணக்குல விராம வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு ரூம் முழுக்க டிராயிங் நோட்ஸும் புக்ஸுமா ஃபுல்லா கிடக்க ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துல மத்தவங்க கிட்ட பேசுறதே நிறுத்திடுறா. அந்த அளவுக்கு வரையறதுக்குள்ள மூழ்கி போயிடுறா ஃபுஜினோ. ஒரு நாள் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போலன்னு பிளான் போடுறாங்க. அப்போ ஃபுஜினோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பொண்ணு அவ கிட்ட வந்து என்ன வரைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரம் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு ஹியூமன் ஸ்கெலிட்டன்னு அவ சொல்றா. ஃபுஜினோ, நம்ம 6th grade வந்துட்டோம், அடுத்த வருஷம் மிடில் ஸ்கூல் போக போறோம், இன்னுமே நீ வரைஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கேன்னு அவ கேட்க, ஃபுஜினோவும் ஆமாங்கிறா. அப்படியா, உண்மை என்னன்னா நான் கிடையாது, உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி வரைஞ்சிட்டே இருக்க போற? நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. அப்படியே பண்ணாலும் அப்பயும் யாருக்கிட்டையும் பேசாம உன் பாட்டுக்கு ஓரமா உட்காந்து வரைஞ்சிட்டு தான் இருக்க. இதுக்கு மேலேயும் இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் உனக்கு கிரீப்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு அவ சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுஜினோ யோசிக்கவே ஆரம்பிக்கிறா. அப்ப இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட அவ அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு ராத்திரியும் அவ ரூம்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவ அக்கா அவகிட்ட வந்து, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்க போற? நம்ம அப்பா அம்மாவும் பெருசா வெளியே காமிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள உன் நினைச்சு கவலைப்பட்டு தான் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ரூம்லயே தான் அடைஞ்சு கிடக்க. வர வர உன் மார்க்ஸும் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் என்னோட கராத்தே கிளப்ல ஜாயின் பண்ணு, அதுவாச்சும் ஒரு ரிப்போர்ட் கார்டுல ஒரு பிளஸ் பாயிண்டா ஆட் ஆகும்னு அவ சொல்ல, உன் வேலையை பார்த்துட்டு வெளியே போறியா அப்படின்னு ஃபுஜினோ சொல்லிடுறா. எல்லாரும் திருப்பி ஒரே விஷயத்த சொல்ல, அது கேட்டு அவ ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆக ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் வழக்கம் போல கிளாஸ் டீச்சர் எல்லாருக்கும் நியூஸ் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதுல ஃபுஜினோ அண்ட் கியோமோட்டோ ரெண்டு பேரோட டிராயிங்ஸ் இருக்கு. அதை வாங்கி பார்த்த ஃபுஜினோ தான் என்னதான் ட்ரை பண்ணாலும் கியோமோட்டோவை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அவளோட டிராயிங்ஸ்லாம் வேற லீக்ல இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிறா. இதோட என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன்னு அவளுக்கு அவளையும் சொல்லிக்கிறா. அப்போ ஃபுஜினோ நியூஸ் பேப்பரை சீக்கிரம் பாஸ் பண்ணுன்னு அவளுக்கு பின்னாடி இருந்த பொண்ணு கேட்க, ஹே இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம்னு ஃபுஜினோ கேட்கிறா. நிஜமாதான் சொல்றியா? உன் கூட வெளியே போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்னு சந்தோஷமா அந்த பொண்ணு கேட்க, அன்னையில இருந்து வரையறதை நிறுத்திட்டு மத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா ஃபுஜினோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது, அவ அக்காவோட கராத்தே கிளாஸ்ல சேர்ந்தது, அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு இவ்வளவு நாளா வரையறதுனால எதையெல்லாம் இறந்தாலோ அதையெல்லாம் திருப்பி இப்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல சுத்தமா வரையறதே நிறுத்திட்டா. பத்தாவதுக்கு அவளோட டிராயிங் நோட்ஸ் எல்லாம் கூட தூக்கி வேஸ்ட்டுக்கு போட்டுட்டா. அப்படியே நாட்களும் கடந்து போக அவளோட கிராஜுவேஷன் டேயும் வருது.
அன்னைக்கு அவ டீச்சர் அவள் கூப்பிட்டு கிராஜுவேட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் ஃபுஜினோ, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை கியோமோட்டோ வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துறியான்னு அவர் கேட்க, என்னது நானானு அவ இழுக்க, என்னதான் நீ வரையாத நிறுத்திருந்தாலும் ஒரு காலத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஸ்கூல் நியூஸ் பேப்பருக்காக உடச்சு கொடுத்துட்டு இருந்தீங்க, அதனால இதை நான் கொண்டு போய் கொடுக்கறத விட நீ கொடுத்தாதான் நல்லா இருக்கும், கியோமோட்டோவும் அதான் விரும்புவான்னு நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்ல, இருந்தாலும் எனக்கு இதை பண்ண இஷ்டமே இல்லைன்னு ஃபுஜினோ சொல்ல, ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுன்னு அவர் அந்த சர்டிபிகேட்டை அவகிட்ட கொடுத்துறாரு. அவரும் வேற வழி இல்லைன்னு கியோமோட்டோ வீட்டுக்கு போய் காலிங் பெல் அழுத்த யாரையுமே காணும். சரின்னு கதவை இழுத்து பார்த்தா திறந்திருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா, நான் கியோமோட்டோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுக்க வந்திருக்கேன்னு அவ கேட்க ஒரு பதிலும் இல்ல. சரின்னு முன்னாடி வச்சுட்டு போயிருவான்னு யோசிக்கும் போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வர ஃபுஜினோவும் உள்ள போய் பாக்குறா. ஒரு ரூம் முன்னாடி ஃபுல்லா டிராயிங் நோட்ஸா இருக்கு. குறைஞ்சது 100 இருந்து 150 நோட் ஆச்சு இருக்கும். இதுதான் கியோமோட்டோட ரூமா இருக்கும்னு அவன் நினைக்கிறா. அப்போ அங்க ஒரு மாங்கா ஸ்டெப் இருக்கிறத பாக்குறா. என்ன தோணுச்சோ தெரியல, டக்குன்னு அதை எடுத்து வரைய ஆரம்பிச்சிடறா. அதுல கியோமோட்டோட வீட்டுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் வெளியே வான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வெளியே வராதன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே யாரு அதிக நேரம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க போட்டி போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கியோமோட்டோ தான் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னிலையில இருக்காங்க. அவங்களால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமோ முடியாதா தொடர்ந்து பார்ப்போம் ரிப்போர்ட்டர் சொல்ல, உண்மை என்னன்னா டேய் அவ செத்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி உழைஞ்சு அந்த பேனல முடிக்கிறா ஃபுஜினோ. ஆமா நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது காத்தடிச்சு அவ கையில இருந்த மாங்கா ஸ்டெப் கதவுக்கு அடியில போய் ரூம்ல போயிருது. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியாம ஷாக்ல இருந்த ஃபுஜினோ டக்குன்னு பேக் எடுத்துட்டு அவங்க கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தான் கொடுக்க வந்தேன்னு அதை அங்க வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிச்சிடா. அப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்த ஒரு குரல் ஃபுஜினோ சென்சே அப்படின்னு கூப்பிட, ஃபுஜினோ சென்சையா, சென்சைனா மாஸ்டர்னு அர்த்தமாச்சுன்னு அவ திரும்பி பார்க்க ஒரு பொண்ணு அங்க நின்னுகிட்டு இருக்கா. நீதான் கியோமோட்டோன்னு அவ கேட்க அவளும் ஆமான்னு சொல்றா. ஒவ்வொரு வாரமும் ஸ்கூல் நியூஸ் பேப்பர் வாங்கின உடனே உங்களோட மாங்காவை தான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். 3rd கிரேட்ல இருந்தே நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் ஃபுஜினோ சென்சே. எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களா? ஐயோ என் பேப்பர்ல என் ஜாக்கெட்ல உங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அவ கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜினோவும் சைன் போடுறா. நீங்க 3rd கிரேட் படிக்கும் போது எழுதின லவ் ஸ்கொயர், 4th கிரேட் போய் எழுதின சசாக்கி அண்ட் 5th and 6th கிரேட்ல எழுதின எல்லா மாங்காவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவ சொல்றா. என்னால எப்பயுமே என் ஸ்டெப்ஸை டைமுக்கு முடிக்கவே முடிஞ்சது கிடையாது. ஆனா நீங்க எல்லா வாரமும் கரெக்டா முடிச்சிருவீங்க. ஸ்கூலுக்கும் போயிட்டு மாங்கா ஸ்டெப்ஸையும் கரெக்டா முடிச்சிருவீங்க. எப்படிதான் அதை பண்றீங்கன்னு எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 5th கிரேட்ல இருந்தா உங்களோட டிராயிங்ஸும் சரி உங்களோட கதைகளும் சரி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்பவே எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க ஒரு மாங்கா ஜீனியஸ்னு கியோமோட்டோ சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம அப்படியே நிக்கிறா ஃபுஜினோ. ஆனா நீங்க ஏன் திடீர்னு 6th கிரேட் அப்ப வரையறத நிறுத்தினீங்கன்னு கியோமோட்டோ கேட்க, ஆக்சுவலி ஒரு மாங்கா காம்படிஷனுக்காக என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கதை எழுதுறதுக்காக இந்த வரையறதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டேன். அப்பதான் என்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏம் பண்ண முடியும்னு ஃபுஜினோ சொல்ல, மாங்கா காம்படிஷனா வேற லெவல் போங்க, நான் அந்த கதையை பார்த்தே ஆகணும், எனக்கு காமிங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கியோமோட்டோ கெஞ்ச. வெல் இப்போதைக்கு அது என் மைண்ட்ல ஐடியாவா மட்டும்தான் இருக்கு, பட் டிராயிங்ஸா மாத்திட்டாலே போதும்னு ஃபுஜினோ சொல்ல, உண்மையிலேயே நீங்க வேற லெவல் போங்க, எனக்கு அதை பார்த்தே ஆகணும் போல இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு காட்டுங்கன்னு அவ கேட்க, ஓகே நான் வேணா அதை ஃபுல்லா முடிச்சுட்டு உனக்கு காட்டுறேன்னு ஃபுஜினோ சொல்ல, அதை கேட்டு கியோமோட்டோ ரொம்பவே சந்தோஷமாகிறா. சரி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்புறம் பாப்போம்னு ஃபுஜினோ அங்கிருந்து கிளம்ப கியோமோட்டோவும் சந்தோஷமா அவளுக்கு பை சொல்றா. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஃபுஜினோ நடந்து போக கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறா. யார தன்னோட ரைவலா நினைச்சாலோ, யார தோக்கடிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சாலோ அவளே தன் ஒரு மாங்கா ஜீனியஸ் சொன்னதை நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு வேகமா வீட்டுக்கு ஓடி போய் திரும்பவும் வரைய ஆரம்பிக்கிறா ஃபுஜினோ. மறுபடியும் அவ வாழ்க்கை மாங்கா வரையறதுலயே மூழ்கி போகுது. ஆனா இப்போ அவளுக்கு துணையா கியோமோட்டோவும் இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மாங்கா வரைய ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி பகல பார்க்காம ரெண்டு பேரும் விடாம வரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கியோமோட்டோ ஸ்கூலுக்கே போக மாட்டா. அதனால நாள் முழுக்க ஃபுஜினோட ரூம்லயே உட்காந்து வரைஞ்சுக்கிட்டே இருப்பா. அது இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கே போனாலும் அங்கேயே வரைஞ்சுக்கிட்டே தான் இருப்பா ஃபுஜினோ. நாட்கள் பல ஓடுது. ஃபைனலி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மெட்டல் பரேட் அப்படிங்கிற அவங்களோட ஃபர்ஸ்ட் மாங்காவை முடிச்சு அது ஒரு மாங்கா காம்படிஷன்லயும் சப்மிட் பண்ணலாம்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அதை பார்த்து அங்க வேலை செய்யற ஒருத்தர், உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் தான் அதை வரைஞ்சீங்களா? 13 வயசான மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வரைஞ்சாங்க என்னால நம்பவே முடியலன்னு அவர் சொல்ல, ஆனா இதை முடிக்கவே எங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. கதையின் கேரக்டர்ஸை நான் பாத்துக்கிட்டேன் அண்ட் பேக்ரவுண்ட்ஸை இவ பாத்துக்கிட்டான்னு கியோமோட்டோவை கை காமிச்சு ஃபுஜினோ சொல்ல, ஒரு மாங்காவை முழுசா வரைந்து முடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். பத்தாவதுக்கு உங்களோட ஸ்டோரி அண்ட் டிராயிங்ஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. குறைந்தபட்சம் உங்களுக்கு 1000% கிடைக்கும்னு நான் அடிச்சு சொல்றேன்னு அவர் சொல்லிடுறாரு. கொஞ்ச நாட்களும் கடந்து போக ஒரு நாள் ராத்திரி பயங்கரமா பனி பொழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அதை எதையுமே பொருட்படுத்தாம அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போய் அந்த மாங்கா காம்படிஷனோட ரிசல்ட்ஸ் பாக்குறாங்க. அதுல அவங்க செகண்ட் பிரைஸ் ஜெயிச்சிடறாங்க. பத்தாவதுக்கு கேஷ் பிரைஸா 1 மில்லியன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தியா என் அம்மாவோட சேர்ந்து நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன்னு கியோமோட்டோ ஃபுஜினோட்ட காட்ட, நானும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். பத்தாவதுக்கு உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்க பாரு 1 லேக் என்ன நான் வித்ரா பண்ணிட்டு வந்துட்டேன்னு அவ காமிக்க, அதை பார்த்து கியோமோட்டோ அசந்து போயிடுறா. இதை வச்சு ஒரு புது வீடியோ வாங்க முடியலன்னு அவ கேட்க, உனக்கு வேணும்னா சொல்லு வாங்கிடுவோம், கூடவே நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் அண்ட் இது என்னோட ட்ரீட்னு ஃபுஜினோ சொல்ல, இந்த பணத்தை நீ சேமிச்சு வைக்கலான்னு கியோமோட்டோ கேட்க, நம்ம இன்னும் நிறைய மாங்க
வரைய போறோம், அதுல இருந்து நிறைய பணம் சம்பாதிக்க போறோம், அதனால இதெல்லாம் பண்றதுல தப்பே இல்ல, இந்த பணத்தை வச்சுட்டு எத்தனை ஐஸ்கிரீம் வேணா நம்ம வாங்கி சாப்பிடலாம்னு அவ சொல்ல கியோமோட்டோவும் சரின்னு ஒத்துக்கிறா. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் டவுனுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, படம் பாக்குறதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கியோமோட்டோவுக்கும் இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வைத்தியம் மாதிரி நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணேன், ஆனா அப்பயும் 5000 என்ன செலவாயிருக்குன்னு புஜினா சொல்ல, இன்னைக்கு என்ன இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி உங்க கூட வெளியே வந்து நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா முதல்ல இப்படி வெளியே வரலாம்னு நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உனக்கே தெரியும், நான் ஸ்கூலுக்கு போக நிறுத்தினதுக்கு காரணமே மத்தவங்க கிட்ட பேச பயப்பட்டதுதான். ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆரம்பத்துல சும்மா போர் அடிக்குதுன்னு வரைய ஆரம்பிச்சேன், ஆனா இப்போ என்ன இந்த அளவுக்கு அது மாத்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் புஜினோன்னு கியோமோட்டோ சொல்ல, வேணா அதுக்கு நன்றி சொல்ற விதமா எனக்கு ஒரு 1 lakh என்ன கொடுத்துறேன்னு புஜினோ சொல்ல, என்ன அப்படின்னு அவ ஷாக்காக சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் புஜினோ சொன்ன மாதிரியே கண்டினியூஸா ரெண்டு பேரும் சேர்ந்து மாங்கா வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் என்ஜாய் பண்ணும்போது அங்க பாக்குற விஷயங்களையே இன்ஸ்பிரேஷனா வச்சு பல மாங்காஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. வருஷங்கள் ஓட ஓட அவங்க கிரியேட் பண்ற மாங்காஸோட நம்பரும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது கியோமோட்டோ மனசுல ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பெரிய பப்ளிஷிங் கம்பெனில இருந்து வந்த ஒருத்தர் அவங்களை மீட் பண்ணி உங்களோட மாங்காஸை நாங்க சீரியலைஸ் பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்ல, அதை கேட்டு புஜினோ ரொம்பவே சந்தோஷமாகிறா. ஏன்னா ஒரு மாங்காவை சீரியலைஸ் பண்றதுன்னா அதை சாப்டர்ஸா பிரிச்சு வீக்லி ஒவ்வொரு சாப்டரா ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்களோட மாங்கா பெரிய லெவல் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். பத்தாததுக்கு அதுல இருந்து அவங்களால இன்னுமே நிறைய சம்பாதிக்கவும் முடியும். எங்க சீஃப் எடிட்டர் ஒன்ஸ் நீங்க ஹைஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணலாம்னு சொன்னாரு. அண்ட் 17 வயசுலயே நீங்க 7 ஒன்-ஷாட் மாங்காஸ் முடிச்சிருக்கீங்க. என்ன கேட்டீங்கன்னா இதுவே கொஞ்சம் லேட் தான் சொல்லுவேன்னு அவ சொல்ல, அதை கேட்ட சந்தோஷத்தோட புஜினோ கியோமோட்டோவை பாக்குறா. ஆனா அவ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்கா. புஜினோவும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே விட்டுறா. அங்க இருந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, என்ன மனுஷன் புஜினோ, நான் ஆர்ட் ஸ்கூலுக்கு போகலாம்னு இருக்கேன்னு கியோமோட்டோ சொல்ல, அதுக்கு என்ன இப்பன்னு புஜினோ கேட்க, அங்க போறதுனால என்னால இனி மாங்கா வரையறதுல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவ சொல்ல, என்ன திடீர்னு சொல்ற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வெறும் பேக்ரவுண்ட் தானே வரைஞ்ச, நீ இல்லன்னா என்ன, நான் வேற ஒரு அசிஸ்டன்ட் தேடிக்கிறேன். ஆனா நீ ஆர்ட் ஸ்கூல் போறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, இங்க ஆல்ரெடி ஆர்ட் டிகிரி வச்சிருக்கவனுக்கே வேலை இல்லன்னு புஜினோ சொல்ல, எனக்கு தெரியும்னு தயக்கத்தோட கியோமோட்டோ சொல்றா. பத்தாததுக்கு ஆர்ட் ஸ்கூல் போனா ஏகப்பட்ட பேர்கிட்ட நீ பேச வேண்டியிருக்கும், அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு புஜினோ கேட்க, நான் அதுக்கு தயாராக்குவேன்னு அவ சொல்ல, இங்க பாரு நீ என்னோடய இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லன்னு புஜினோ சொல்ல, நான் சுயமா வாழணும்னு ஆசைப்படுறேன், எத்தனை நாள் தான் உன்னையே சார்ந்திருப்பேன்னு அவ சொல்ல, அது சுத்த வேஸ்ட். பத்தாததுக்கு உன்னால காலேஜ் லைஃப் ஒழுங்கா ஹேண்டில் கூட முடியாது, இல்ல நான் சமாளிச்சுப்பேன், இப்ப உன்னால ஒழுங்கா கடைக்கு போய் ஒரு பொருளை கூட வாங்க தெரியாது, இதுல ஆர்ட் ஸ்கூல் போக போறியான்னு புஜினோ கேட்க, அதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணிப்பேன், நான் அடிச்சு சொல்றேன் உன்னால அது முடியவே முடியாது, இருந்தாலும் நான் என் டிராயிங்ஸ் பெட்டர் ஆயிக்கணும்னு விரும்புறேன், அதுக்கு இதுதான் ஒரே வழின்னு கியோமோட்டோ சொல்ல, நான் இவ்வளவு சொல்லியும் இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்னு புஜினோவே ஷாக் ஆகிறா. இவ்வளவு நாளா ஒன்னா இருந்த இந்த 2 நண்பர்கள் இப்ப பிரிஞ்சு அவங்களோட தனித்தனி பாதையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே கியோமோட்டோவும் ஆர்ட் ஸ்கூலுக்கு போயிடுறா. புஜினோவும் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு ஷார்ட் கிக் அப்படிங்கிற மாங்கா சீரிஸை ஸ்டார்ட் பண்றா. கியோமோட்டோ இல்லன்னா என்ன, நான் இது சக்சஸ்ஃபுல்லா வரைஞ்சே கட்டுவேன், அவ இல்லனாலும் நான் ஒரு மிகப்பெரிய மாங்கா ஆர்டிஸ்ட் நிரூபிச்சே தீருவேன்னு ராத்திரி பகல் பார்க்காம விடாம வரைஞ்சுக்கிட்டே இருக்கா. அண்ட் அவ நினைச்ச மாதிரியே அந்த சீரிஸ் மிகப்பெரிய ஹிட் ஆயிருது. அண்ட் நினைச்சு பார்த்ததோட சீக்கிரமாவே அதோட அனிமே அடாப்டேஷனும் கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஒரு பக்கம் எல்லாமே நல்லா போனாலும் இன்னுமே கியோமோட்டோ மாதிரியான ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் புஜினோக்கு கிடைக்கவே இல்ல. அவளும் எத்தனையோ அசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டா, ஆனா அவங்க யாரு கூடயுமே அவளுக்கு கியோமோட்டோ கூட சிங்க் ஆன அளவுக்கு சிங்கே ஆகல. அதனால அவளுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல டேலண்டடான அசிஸ்டன்ட தேடி கொடுக்க சொல்லி அவளோட எடிட்டர் கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்க. அப்போ சைடுல ஓடிட்டு இருந்த டிவில இன்னைக்கு மதியம் யமகாட்டால இருந்த ஆர்ட் யூனிவர்சிட்டிக்கு அடையாளம் தெரியாத ஒரு ஆள் கோடாரி மாதிரியான ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கவங்களை தாக்குனதா நியூஸ்ல சொல்ல, இது கியோமோட்டோ படிச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆச்சுன்னு பயந்து போன புஜினோ அவளுக்கு போன் அடிக்கிறா. ஆனா அவ போன் எடுக்கவே இல்ல. அப்ப அவளுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து போன் வர அதை அட்டன் பண்ணி பேசுறா. அப்போதான் தெரியுது அந்த அட்டாக்ல கியோமோட்டோ இறந்துட்டான்னு. ஒரு நாள் புஜினோவும் கியோமோட்டோவும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, எப்போ நம்ம மாங்கா சீரியலைஸ் ஆகுதோ அப்போ அதோட ஆர்ட் ஒர்க் சூப்பர் ஹை குவாலிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு புஜினோ சொல்ல, ஆனா நான் ரொம்ப ஸ்லோவா வரையறேன், என்னால ஃபாஸ்டா வரைய முடிஞ்சா நல்லா இருக்கும்லன்னு கியோமோட்டோ ஃபீல் பண்ண, அது ரொம்ப சிம்பிள், உன்னோட டிராயிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலே ஸ்பீடும் தானா இன்க்ரீஸ் ஆகும், அதனாலே நான் என்னோட டிராயிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு புஜினோ சொல்ல, அப்படியா நானும் ஒண்ணு மாதிரியே என்னோட ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க போறேன்னு கியோமோட்டோ சொல்றா. நல்ல விஷயம் தான், என்ன பார்த்து கத்துக்கிட்டா நீயும் பெரிய ஆளா வருவேன்னு புஜினோ சொல்ல, இந்த விஷயம் தான் கியோமோட்டோ செத்துட்டாங்கிற செய்தி கேட்டோன்னே அவன் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கியோமோட்டோ இறந்துட்டாங்கிறத கேட்டு அவ அப்படியே உறைஞ்சு போயிடுறா. ஒரு வகையில அவ ஆர்ட் யூனிவர்சிட்டி போனதுக்கு காரணமே நம்ம தானே, அப்ப அவ இறந்ததுக்கும் நம்ம தான் காரணம்னு ஒரு மாதிரி புஜினோ கில்ட் ட்ரிப்ல போயிடுறா. அடுத்த நாள் போலீஸும் அந்த கொலைகளுக்கு காரணமானவன
ஆரம்பிச்சாங்க. அதை இன்னொரு பக்கம் ஃபுஜினோ வரைஞ்சிட்டு இருந்த ஷார்க்கிங்கிற மாங்கா சீரிஸ் பிரேக்னால நிறுத்தப்படுது. கியோமோட்டோட இழப்பு ஃபுஜினோவை ரொம்பவே பாதிச்சிருது. கியோமோட்டோட வீட்டுக்கு போய் அவள் ரூம் முன்னாடி நிக்கிறா. அவளோட ரூம் கதவை திறக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்குள்ள இருக்க கிட்னால அதை திறக்க முடியாம அப்படியே நின்றா. அப்ப சைட்ல அவளோட ஷார்க்கிக் மாங்கா இருக்கிறத பார்த்து அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு பேஜா பொறுமையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவுல அவ முதல்ல கியோமோட்டோவை பார்த்த அன்னைக்கு உனஞ்ச மாங்கா ஸ்ட்ரிப் அதுக்குள்ள இருக்கிறத பாக்குறா. இது எல்லாம் என்னோட தப்பு தான். அன்னைக்கு இதை நான் உரையாம இருந்தா இன்னைக்கு கியோமோட்டோ இறந்து போயிருக்க மாட்டா. இது எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். ஒருவேளை அன்னைக்கு அவ ரூமை விட்டு வெளியே வராம இருந்தா இப்படி இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஏன் எதனால அன்னைக்கு நான் இதை உரைஞ்சேன்னு கோவத்தோட அதை பீஸா கிழிச்சு போட்டுறா. அப்போ அதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் கதவுக்கு கீழே போய் ரூம் உள்ள போக கதவுக்கு அந்த பக்கம் சின்ன வயசு கியோமோட்டோ அங்க இருக்கா. என்னது இதுன்னு அதை எடுத்து அவ பார்க்க அதுல வெளியே வராதன்னு போட்டிருக்கு. அவனும் அப்படியே கதவு கிட்ட காதை வச்சு ஏதாவது சத்தம் கேக்குதான்னு பார்க்க காலி மேல சத்தம் கேக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? நான் கியோமோட்டோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுக்க வந்திருக்கேன்னு ஒரு குரல் கேட்க கியோமோட்டோ பயத்துல தான் வாயை அடைச்சிட்டு எந்த ஒரு சத்தமும் போடாம அமைதியா இருந்துடுறா. கொஞ்ச நேரத்துல எந்த ஒரு சத்தமும் வரல. சரின்னு ரூமை விட்டு வெளியே போய் அவ பார்க்க அங்க யாருமே இல்ல. ஒருவேளை இது பேயோட வேலையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு திருப்பி போய் வரைய ஆரம்பிச்சிடறா. அப்படியே வருஷங்களும் கடந்து போகுது. கியோமோட்டோக்கும் ஆர்ட் மேல அதீத ஆர்வம் வந்ததுனால அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆர்ட் யூனிவர்சிட்டியில டிகிரி பண்றதுக்காக அப்ளை பண்றா. அண்ட் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்குது. ஆர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் தனக்கு பிடிச்ச ஆர்ட்டையே இன்னும் ப்ரொஃபஷனலா கத்துக்க ஆரம்பிக்கிறா. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்க ஒரு நாள் வழக்கம் போல அவ யூனிவர்சிட்டியில இருக்கும்போது திடீர்னு ஒரு அடையாளம் தெரியாதவாள் கையில கோடாரி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹே, உனதான் உங்க யூனிவர்சிட்டி நடத்தின ஆர்ட் எக்ஸிபிஷன்ல இருந்த ஒரு ஆர்ட் அப்படியே என்னோட மாதிரி இருந்துச்சு. நான் ஆன்லைன்ல போட்ட என்னோட ஆர்ட்டை அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்க தானே. உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு கோடாரிய ஓங்கி வீசுறான். கியோமோட்டோ உட்காந்துட்டு இருந்த சோஃபால அது ஆழமா இறங்க ஜஸ்ட் மிஸ்ல கியோமோட்டோ தப்பிச்சிடறா. ஆனா அவன் மறுபடியும் அதை வச்சு அவளை தாக்க முயற்சி பண்ணும்போது அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அப்போ ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து ஒரு கிக்கு விட தெரிச்சிட்டு போய் அந்த பக்கம் விழுந்தான் அந்த ஆளு. அந்த பொண்ணை பார்த்த கியோமோட்டோவும் சரி அந்த ஆளும் சரி ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. டக்குன்னு இன்னொரு பஞ்சு விட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து கியோமோட்டோவை அந்த பொண்ணு காப்பாத்திடுறா. அப்புறம் அங்க போலீஸும் வந்துடுறாங்க. நான் இங்கதான் பக்கத்துல கராத்தே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். வழக்கம் போல நான் ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் கையில கோடாரி எடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்குள்ள போறத பார்த்தேன். ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு. அதனால அவன் பின்னாடியே போனேன். அப்புறம் தான் அவனை தடுக்க ஓடி போய் ஒரு உத வச்சதுல கீழே விழுந்து என் இடுப்பு உடச்சுக்கிட்டேன்னு ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு அந்த பொண்ணு சொல்ல போலீஸும் இவ சொன்னதை நோட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ப்ராப்பரா நன்றி சொல்லணும்னு விரும்புறேன். உங்களோட போன் நம்பரை எனக்கு தரீங்களான்னு கியோமோட்டோ கேட்க இந்தான்னு அவளோட போனை அந்த பொண்ணு கொடுக்குறா. அதை வாங்கி நம்பர் நோட் பண்ணும்போது அதுல ஃபுஜினோன்னு போட்டிருக்க. ஃபுஜினோவா? அப்போ நீங்க தான் ஃபுஜினோ சென்சையான்னு கியோமோட்டோ கேட்க சென்சையா என்னமா சொல்றேன்னு அந்த பொண்ணு குழம்பி போக நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் நியூஸ் பேப்பருக்காக மாங்கா வரைஞ்சீங்க தானேன்னு கியோமோட்டோ கேட்க ஆமா நான் வரைஞ்சேன்னு அந்த பொண்ணு சொல்ல அப்போ அது நீங்க தானா? நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன்னு கியோமோட்டோ சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு ஃபுஜினோ சொல்றா. அப்போ சாரி மேடம் டைம் ஆச்சுன்னு அவளை ஸ்ட்ரெச்சரோட ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போக நீங்க ஏன் திடீர்னு மாங்கா வரையது நிறுத்தினீங்கன்னு கியோமோட்டோ அவகிட்ட கேட்க ரீசெண்டா நான் திருப்பி மாங்கா வரைய ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்ஸ் என்னோட மாங்கா சீரியஸ் ஆகும்போது என்னோட அசிஸ்டண்டா நீ சேர்ந்து கொண்டு ஃபுஜினோ சொல்ல அதை கேட்டு கியோமோட்டோவும் ரொம்பவே சந்தோஷமாகிறா. அதுக்கப்புறம் ஃபுஜினோவை கூட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப கியோமோட்டோவும் அவ வீட்டுக்கே திரும்பி போய் சின்ன வயசுல அவ சேகரிச்சு வச்ச எல்லா ஃபுஜினோட நியூஸ் பேப்பர் மாங்காஸையும் மறுபடியும் திருப்பி பாக்குறா. அப்போ ஒரு காலி மாங்கா ஸ்ட்ரிப் அதுல இருக்க அதை எடுத்து கியோமோட்டோ வரைய ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அதை முழுசா அவ முடிச்சிடறா. ஆனா திடீர்னு காத்தடிக்க அது அவன் கையில இருந்து நழுவி போய் கதவுக்கு கீழே போயிடுது. இன்னொரு பக்கம் கியோமோட்டோவை இழந்த வழியில உட்கார்ந்துகிட்டு இருந்த ஃபுஜினோ பக்கத்துல போய் அது விழுக அதை அவ எடுத்து பாக்குறா. அதுல ஒருத்தன் கையில கோடாரியோட கியோமோட்டோவை கொல்ல வர டப்புன்னு ஃபுஜினோ உள்ள பூந்து அவனுக்கு ஒரு உத கொடுத்து அவளை காப்பாத்திடுறா. உனக்கு எதுவும் ஆகலையே, சரி என் வேலை எங்க முடிஞ்சதுன்னு அவ கிளம்ப அந்த கோடாரி ஃபுஜினோவோட முதுகுல குத்திட்டு இருக்கு. இந்த கதையோட பேரு லுக் பேக் அண்ட் இந்த கதையை வரைஞ்சது கியோமோட்டோன்னு அதுல போட்டிருக்க. அதை பார்த்து ஃபுஜினோ ஷாக் ஆகிடுறா. உன்ன யாரும் இருக்காங்க போலன்னு அவன் மெதுவா கதவை திறந்து உள்ள போய் பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. ரூம் ஃபுல்லா டிராயிங் நோட்ஸும் டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கு. கூடவே ஃபுஜினோ வரைஞ்ச ஷார்க்கிக்கோட எல்லா சாப்டர் மாங்காஸும் அங்க இருக்க. அதோட போஸ்டரையும் அந்த ரூம் சுவத்துல கியோமோட்டோ ஒட்டி வச்சிருக்கா. அண்ட் அவங்க முத மீட் பண்ணப்போ ஃபுஜினோ ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்த ஜாக்கெட்டை அவ இன்னுமே பத்திரமா வச்சிருக்கா. தன்னை விட்டு என்னதான் அவ போயிருந்தாலும் கியோமோட்டோ இன்னுமே அவளோட ஃபேனா தான் இருந்திருக்கான்னு அவளுக்கு புரிய. அப்போ ஃபுஜினோ கியோமோட்டோ கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. எனக்கு இந்த மாங்கா வரையறதெல்லாம் அவ்வளவுக்கா பிடிக்காது. ஜாலியாவும் இருக்காது, ஃபன்னாவும் இருக்காது. நாள் முழுக்க வரைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வேலை முடிஞ்ச வேலையே இருக்காது. நான் இதை படிக்கிறதோட நிப்பாட்டி இருக்கணும்னு ஃபுஜினோ சொல்ல அதை கேட்டு அப்ப ஏன் நீ மாங்கா வரையணும்னு கியோமோட்டோ கேட்க அப்போ அவ முதல்ல கியோமோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஆரம்பிச்ச நினைவுகள் அவளுக்கு வருது. அந்த மாங்காவோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட கியோமோட்டோ கிட்ட காமிச்சது. அதை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து
சேர்ந்து ஒன்னா வரைய ஆரம்பிச்சது. அந்த மாங்காவை வரைய வரைய அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களானது. அதை முடிக்கும் போது கியோமோட்டோ முகத்துல இருந்த சந்தோஷம்னு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த தருணங்கள் எல்லாமே ஃபுஜினோட நினைவுக்கு வருது. இது எல்லாத்தையுமே அங்கிருந்த அவரோட ஷார்டிக் மாங்காவை படிச்சுட்டே நினைச்சு பார்த்து மனசு விட்டு அழுகுறா ஃபுஜினோ. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவ இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லா மாங்கா சாப்டர்ஸையும் அங்கேயே ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி அவ வழக்கமா மாங்கா வரைய ஸ்டுடியோக்கே போய் அவளுக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் வால்ல ஒரு 4 பேனல் மாங்கா ஸ்டிப்பை ஒட்டிட்டு திரும்பவும் அவ விட்ட இடத்துல இருந்து மாங்காவை வரைய ஆரம்பிக்கிறா. இதோட இந்த கதையும் முடியுது.